பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு. இந்த பதிவுல நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது தச தானம் என்றால் என்ன? தச தானம், தசம்னா 10, விஜயதசமின்னு சொல்றோம் இல்லையா, 10வது நாள் சொல்றோம் இல்லையா, தச அப்படின்னு சொன்னா 10. தச தானம்னு 10 விதமான தானம். சோ இந்த தானங்கள் கொடுக்கறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள், நமக்கு என்னென்னலாம் நல்ல விஷயங்களா நமக்கு வரும். இந்த பக்தி ஒளி இந்த பதிவை பார்க்கிற அனைவரும், ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பதிவு இது. வாழ்க்கையில நம்ம நிறைய இடத்துல போய் ஜாதகம் பார்க்கிறோமா, நிறைய விஷயங்கள் சொல்லி செய்யறோமா, நிறைய பரிகாரங்கள் செய்யறோமா, அன்னதானம் கொடுக்குறோமா, நிறைய விஷயங்கள் செய்யறோமா, ரைட், சரி. தசதானம்னு என்ன? தசதானம்னு என்னன்னு, இந்த தசதானம் எப்ப கொடுப்பாங்க? முக்கியமா இந்த தசதானம்ங்கிறது எப்ப தெரியுமா முக்கியமா செய்வாங்க? ஷஷ்டியப்த பூர்த்தி அன்னைக்கு செய்வாங்க. 60ஆம் கல்யாணம் பண்றாங்க இல்லையா, 60ல பண்ணுவாங்க, 70ல பண்ணுவாங்க, பீமராத சாந்தி. அதே போல பாத்தீங்கன்னா அடுத்ததாக 70ல பண்ணுவாங்க, 75ல பண்ணுவாங்க, 90ல பண்ணுவாங்க, கனகாபிஷேகம் பண்ணும்போது பண்ணுவாங்க. இந்த தசதானம், சுமங்கலி பூஜை, சுவாசினி பூஜை, நிறைய பூஜைகள்ல நிறைய பண்ணுவாங்க. அதுல இந்த தசதானம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இது மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பூசணிக்காய். நம்ம நிறைய இடத்துல பூசணிக்காய் பார்க்கிறோம், பூசணிக்காய் சுத்தி உடைக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். இந்த முழு பூசணிக்காய தானம் கொடுக்கறது பலன். முழு பூசணிக்காய். இப்ப யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்கன்னா, உடல்நிலை பாதிப்பு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா, உடல்நிலை ரொம்ப பாதிப்பு, ஹாஸ்பிட்டலைஸ்ல இருக்காங்க, ஐசியூல இருக்காங்க, ஐசியூலயே இருக்காங்க, மூச்சு திணறல் இருக்கு, ஐசியூல இருக்காங்க, முடியாம இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒரு முழு பூசணிக்காயை வாங்கி, நல்ல பெரிய நல்ல பூசணிக்காயை வாங்கி, தேங்காய், வெத்தலை பாக்கு, பழங்கள் எல்லாம் வச்சு பிராமணர்களுக்கு தானம் கொடுங்க. மந்திரம் சொல்லி அவங்க தானம் வாங்கிப்பாங்க, பேரு நட்சத்திரம்லாம் சொல்லி அவங்களுக்கு தானம் கொடுங்க. அவங்க தானம் வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன். முழு அதுல காசு ஒரு 500 ரூபாயோ உங்களால என்ன முடியுமோ காசை வச்சு தானம் கொடுங்க. தானம் கொடுத்தா உங்களுக்கு விசேஷம். இது முதல் விஷயம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜாதகத்துல ஒரு மணி, பஞ்சபாத்திர ருத்ரணி, ஒரு ருத்ராட்ச மாலை தானம் கொடுத்தால் மிகுந்த சிறப்பு. ஒரு பஞ்சபாத்திர ருத்ரணி அல்லது சொம்பு, ஒரு ருத்ராட்ச மாலை, மணி, கை மணி அடிக்கிறோம் இல்லையா பூஜைக்கு, இது தானம் கொடுத்தால் ரொம்ப விசேஷமானது, ரொம்ப அதீத விசேஷம். அடுத்ததாக நம்ம தானம் கொடுக்கறதுலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கும் நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா செய்யுங்க. கோவிலுக்கு போனீங்கன்னா இந்த பதிவை நீங்க கேட்குறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க செய்யுங்க. இதுக்கு நீங்க ஜாதகம்லாம் போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்க போய் ஒருத்தர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்து இதை நீங்க போய் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க போய் செய்யுங்க. எனக்கு பாத சனி நடக்குது, மகர ராசி, எனக்கு பாத சனி நடக்குது, கண்டிப்பா போய் பண்ணுங்க. அதே போல எனக்கு கண்டக சனி நடக்குது, எனக்கு அஷ்டம சனி நடக்குது, எனக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது, எனக்கு 7.5 சனி ஆரம்பமாக போறது. இந்த 5 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுட்டு, எனக்கு இந்த சனி இதெல்லாம் எனக்கு நடக்கிறதா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடுத்ததாக நீங்க செய்ய வேண்டியது, ஒரு சனிக்கிழமையில, ஏதாவது வளர்பிறையிலோ தேய்பிறையிலோ அதெல்லாம் கணக்கு இல்லை, ஒரு சனிக்கிழமை காலையில தலைக்கு குளிச்சுட்டு, எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு, தலைக்கு காலையில குளிச்சுட்டு, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, 2 பேருமே இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, நேரா கோயிலுக்கு போங்க. ஒரு இரும்பு சட்டி வாங்குங்க, 2 பக்கம் காது பக்கம் நல்ல இரும்பு சட்டி, ஒரு 100 ரூபாய்க்குள்ள வரும், 100-120 ரூபா வரும். ஒரு இரும்பு சட்டி ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த இரும்பு சட்டிக்கு தகுந்த அளவு எண்ணெய் வாங்கிக்கோங்க. நல்ல எண்ணெய், செக்க எண்ணெயோ நல்ல எண்ணெயோ உங்களுக்கு எது பிடிக்குமோ, அந்த நல்ல எது காசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல எண்ணெய் வாங்கிக்கோங்க. கருப்பு எள்ளு வாங்கிக்கோங்க, நல்ல வெள்ளை எள்ளு கிடையாது, கருப்பு எள்ளு வாங்கிக்கோங்க. கருப்பு துணி வாங்கிக்கோங்க. ஸோ வாங்கிட்டு தேங்காய், வெத்தலை பாக்கு, பழம், பூக்கள், புறெல்லாம் எடுத்துட்டு கோவிலுக்கு போயிடுங்க. கோவிலுக்கு போயிட்டு இந்த இரும்பு சட்டியில யாரையும் கேட்காதீங்க, யாரையும் கேட்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அந்த இரும்பு சட்டி இருக்கு இல்லையா, அந்த இரும்பு சட்டியில அந்த எண்ணெயை ஃபுல்லா ஊத்துங்க. நல்லா ஃபுல்லா ஊத்திட்டு அதுல உங்களுடைய முகத்தை பாருங்க, நன்னா விடுவாருங்க, இப்படியே வச்சுன்னு உங்களோட முகத்தை நன்னா பாருங்க, இப்படி பாருங்க, நல்லா உங்களுடைய கண்ணு, மூக்கு ஃபுல்லா எல்லாம் அப்படியே தெரியணும், ஃபுல்லா தெரியணும். அப்படியே நன்னா பாருங்க. பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணுங்க, கருப்பு துணியில வெள்ளை அந்த கருப்பு துணியில அந்த கருப்பு எள்ளு இருக்கு பாத்தீங்களா, அதை ஃபுல்லா போட்டு முடி மாதிரி போட்டு வச்சு ஏத்திருங்க.
ஏற்றிட்டிங்கன்னா வாட்டுக்கு எரியும். அது எரிஞ்சுட்டு இருக்கும்போது நீங்கள் கோவில் சுற்றி வாங்க. 9 பிரதட்சணம் பண்ணுங்க, 9 சுத்து. உங்களுக்கு ஸ்லோகம் சொல்ல தெரிஞ்சா ஸ்லோகம் சொல்லுங்க. ஸ்லோகம் சொல்ல தெரியலையா நீங்கள் நார்மலாக நீங்கள் கோவில் சுற்றுங்க. 9 தடவை சுற்றிட்டு அப்படியே நேராக ஆஞ்சநேயரோ மத்தா சுவாமி நவகிரகம் சுற்றி நேராக வீட்டுக்கு வரக்கூடாது. நவகிரகம் சுற்றிட்டு உட்காரக்கூடாது. நவகிரகத்தை 9 தடவை சுற்றிட்டு அடுத்த விநாயகர் ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே நேராக இது பண்ணிக்கணும். அங்கே பண்ணக்கூடிய அர்ச்சனைகள்லாம் எல்லாம் சுவாமிகிட்டே இருக்கட்டும். இது விபூதி பிரசாதம் மட்டும் வாங்கிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப விசேஷம். ரொம்ப 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 விசேஷம். இந்த இரும்பு சட்டியில் இந்த நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது சகல விதத்திலையும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையும். பாத சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி ஆரம்பம். ஸோ இதுக்கெல்லாம் உரிய பரிகாரம் இது. ஸோ அந்த இரும்பு என்ன, இரும்பு யாருக்கு உகந்தது? சனி பகவானுக்கு உகந்தது, ஆயுள் காரகன். ஸோ அவருக்கு உகந்தது அது. ஸோ அப்போ அது செய்யும் பொழுது உங்களுக்கு தோஷம் நிவர்த்தி ஆகிறது. ஒரு தடவை தான் செய்யணும். நீங்க வாரம் வாரம் உங்களை செய்ய சொல்லணும். ஒரே தடவை, ஒரே ஒரு வாரம், மாசத்துல ஏதாவது ஒரே ஒரு நாள் மட்டும், ஒரு வருஷத்துல அந்த ஒரு நாள் மட்டும் நீங்க செய்யுங்க. உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு விலகும். ஸோ உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களால எப்போ முடியுமோ நீங்க அதை போய் செய்யுங்க. நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நற்பலன்கள் உங்களுக்கு அதீதமாக கிடைக்கும். அதே போல இப்போ ஒரு சில கோவிலுக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு போயிட்டு விளக்கெல்லாம் ஏற்றுறோம், சாமி கும்பிட்றோம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு சனிக்கிழமையா இருக்கா, கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இதில் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் உண்மையிலேயே எனக்கு இதெல்லாம் நிறைய எனக்கு பேசணும்னு நிறைய ஆசை தாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆசை தாங்க. ஆனால் நான் இதெல்லாம் நீங்கள் உண்டா இல்லையான்னு மட்டும் நீங்களே சொல்லுங்க. எனக்காக நீங்கள் சொல்லாதீங்க, இது நீங்களே சொல்லுங்க. எனக்கு இதெல்லாம் நிறைய விஷயங்கள், ஏன்னா நான் ஆலயத்தில் இருக்கிறதுனால, ஆலயத்தில் பணிபுரியறதுனால நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இதெல்லாம் நடக்குதுங்க. இப்போ ஒரு கோவிலுக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோவில்ல போய் நவகிரகத்துக்கு விளக்கு ஏத்துறீங்க. இப்போ நவகிரகத்துக்கு விளக்கு ஏத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க இப்போ ஒருத்தர் ஒரு அம்மா விளக்கு ஏத்துறாங்க. யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு 50 வயசுல 40 வயசுல 30 வயசுல இருக்கிற ஒரு பையன், அவன் கஷ்டத்தெல்லாம் சொல்லி விளக்கேத்து, வேற யாரோ ஒருத்தர் ஒரு அம்மா தம்பொண்ணு ஏதோ சொல்லி விளக்கேத்துறாங்க. அங்க 9 கிரகம் இருக்கு. அங்க ஏற்கனவே அங்க 2 பேர் விளக்கேத்திட்டு இருக்காங்க. அவங்களையும் சேர்த்து கோவில் சுத்துறது இருக்கு. இதெல்லாம் அடுக்குமா? இதெல்லாம் செய்யலாமா? அவங்களையும் சேர்த்து கோவில் சுத்துறது. கோவில்ல சுவாமி அந்த கோவிலுக்கு அந்த குருக்கள் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பார், அவரையும் சேர்த்து சுத்துறது. ஒண்ணு அவர் அர்ச்சனை பண்ணி முடிச்சு கையில வாங்கினதுக்கு அப்புறமா நீங்க கோவில் சுத்தணும். அப்படியும் பண்ண மாட்டாங்க. அர்ச்சனை வாட்டுக்கு அவர் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க கொடுத்துட்டு இவங்க வாட்டு கோவில் சுத்த ஆரம்பிச்சிடும். அர்ச்சனையை கொடுத்துட்டு இவங்க கோவில் சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இது மகா தப்புங்க. இது அர்ச்சனையை கொடுத்துட்டு நீங்க அர்ச்சனை பண்ணி முடிகிற வரைக்கும் இருந்து அர்ச்சனை வாங்குறது நல்லதா, இல்ல அர்ச்சனையை கொடுத்துட்டு நீங்க வாட்டுக்கும் அங்க விளக்கேத்துறவங்க ஐயரு இருக்கிறது எல்லாரையும் சேர்த்து சுத்தி வர்றது நல்லதா? இருக்கிறது 9 கிரகம் தான். ஆனா நீங்க சுத்துறது எத்தனை கிரகம்? 12 கிரகத்தை சுத்துற மாதிரி சுத்துறீங்க. ஐயரையும் சேர்த்து, அங்க விளக்கேத்துறவங்களையும் சேர்த்து, எல்லாரையும் சேர்த்து நீங்க சுத்துறீங்க. அங்க ஓரமா ஒரு விளக்க மரம் வச்சிருந்தாங்கன்னா அதையும் சேர்த்து சுத்துறீங்க. உண்டா இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்களேன். அங்க ஒரு நான் பார்த்திருக்கேங்க, நான் கண்ணால பார்த்திருக்கேங்க. அந்த ஓரமா பெருக்கிட்டு அந்த ஓரமா வச்சு அதையும் சேர்த்து தான் சுத்தி வருவாங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு நல்ல பலன்கள் வரும்? சரி, இது இருக்கட்டும். ஐயரை சேர்த்து சுத்தி வரீங்க, ஆளுங்க விளக்கேத்துறவங்களையும் சேர்த்து சுத்தி வரீங்க, எல்லாம் ரைட்டு. என்ன சரி விடுங்க, அதெல்லாம் கூட விடுங்க, ஏதோ பண்றீங்க, ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களாம் விளக்கேத்துறாங்களே, அவங்க நகர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம கோயில் சுத்துவோங்கிறது கூட இருக்காது. அபிஷேகம் பண்ணும்போது கோயில் சுத்தக்கூடாதுன்னு தெரியணும், சுத்துவாங்க. திரை போட்டிருக்கும்போது கோயில் சுத்தக்கூடாது, சுத்துவாங்க. என்ன பண்ற, ஒன்றும் சொல்ல முடியாது, விடுங்க. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? பிரீதி பரிகாரம்னு பண்றாங்க. பிரீதி பரிகாரம்னு என்ன? சில பேர் வாரம் அந்த கோயில எள்ளு சாதம் கொடுப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? எள்ளு சாதம். இந்த எள்ளு சாதத்தை வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வாங்கி, விஷயம் தெரிஞ்சவங்க கையிலே வாங்க மாட்டாங்க. இருக்கட்டும், பரவாயில்லைங்க, நான் விரதத்துல இருக்கேன், கௌரவமா சொல்லிட்டு போடுவாங்க, சார் நான் விரதத்துல இருக்கேன் அப்படின்னு. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் சாமியெல்லாம் சுத்தலைங்க, சாமியெல்லாம் சுத்திட்டு வந்து அப்புறம் வாங்கிக்கிறேங்க. சில பேர் போயிடும். சில பேர் என்ன கொடுங்க, 2 கையிலையும் வாங்கிப்பான். 2 கையிலையும் வாங்கிட்டு சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு ரொம்ப செம்ம டேஸ்டா இருக்குங்க, ரொம்ப இந்த மாதிரி நான் சாப்பிட்டது, இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டு அப்படியே வாங்கி சாப்பிடுவான். உண்மையிலே சொல்றேங்க, அவனோட யாரு செய்யறாங்களோ அவனோட அந்த வேணா அவனுக்கு தீர்ந்து போச்சு. ஆனா இவன் சாப்பிட்ற மாதிரி இவனுக்கு தெரியாது. இவன் எவ்வளவு வாங்கி சாப்பிட்றானோ, அவனுக்கு எவ்வளவு வியாதியோ, அவனுக்கு உள்ள எவ்வளவு விஷயமோ இது அவனுக்கு தெரியவே தெரியாது. கொடுக்க வாங்கி சாப்பிடுவான். அதாவது கோவில்ல அன்னதானம் போட்டா வாங்கி சாப்பிடலாம். கோவில்ல பெரிய ஆளுங்களாம் அன்னதானம் போடுறாங்க, சாப்பிடலாம். சுவாமிக்கு வைக்கக்கூடிய பிரசாதங்கள் நீங்க சாப்பிடலாம். குருக்கள் நைவேத்தியம் பண்ணி வராங்க இல்லையா, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், இந்த மாதிரி பிரசாதங்கள்லாம் போடலாம், சாப்பிடலாம். சுவாமிக்கு வைக்கிற எள்ளு சாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த எள்ளு சாதம் வரைக்கும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
ஏதோ இல்லாதப்பட்ட ஏதோ கொடுக்குறாங்க, ஏதோ சாப்பிட்றாங்கன்ற அது வாங்கி 2 கையில வாங்கி சாப்பிட்றவங்களா பாருங்க, நல்லா காரசாரமா செம்ம டேஸ்டா இருக்குங்க. அப்படியே உருட்டி உருட்டி நல்ல இந்த பிரசாதம்ங்கிறது, அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம். பிரசாதம்ங்கிறது துளி சாப்பிட்றதுக்கு பேர் தான் பிரசாதம். தொன்னையா சாப்பிட்றதுக்கு பேர் பிரசாதம் கிடையாது. தொன்னையா வாங்கி இந்த கையில 2 இந்த கையில 2 வாங்கி எடுத்துன்னு போய் சாப்பிட்றது பிரசாதம் கிடையாது. பிரசாதம்ங்கிறது துளி சுவாமியுடையது அப்படின்னு சொல்லி வாயில போட்டுக்கிறதுங்கிறது துளி. அன்னதானம்ங்கிறது கொடுக்கறது, நம்ம சாப்பிட்றது, அவ்வளவுதான். இந்த எள்ளு சாதத்தை சாப்பிடுவாங்க பாருங்க, அப்படிதான் சாப்பிடும். அப்புறம் எங்க இருந்து உனக்கு இதா இருக்கும், எங்க இருந்து உனக்கு சில விஷயங்கள்லாம் வரும். சாப்பிடுங்க, சாப்பிட வேண்டாம்லாம் நான் சொல்லல. அது எப்படி நார்மலா நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு நார்மலா ஒரு இது பண்றாங்களா, நீங்க சாப்பிடுங்க. இதே நீங்க வந்து அவங்க ஒரு பிரீதி பரிகாரமா பண்றாங்களா, ஒரு பிரீதி பரிகாரம்லாம் அதெல்லாம் உங்களுக்கு நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா சில பேர் வந்து சொல்ல மாட்டாங்க, சில பேர் எல்லாம் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அது சில பேர்லாம் அது சொல்லிக்கலாம் மாட்டாங்க, சொன்னா சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியும், ஆனால் சில பேர் சொல்ல மாட்டாங்க. சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே சாமிக்கு எல்லாம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி அவங்களுக்கு சங்கல்பம் எல்லாம் பண்ணி அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன்னு, இந்த மாதிரி தசதானங்கள், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்ல நம்ம கோயிலுக்கு போனா கூட இன்னதான் பிரசாதம் சாப்பிடணும், இன்னதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. கோயிலுக்கு போயிட்டு எள்ளு சாதத்தை ஒரு 4 தொன்னை வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இது பண்றது விஷயம் இல்லை. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால கோயில்ல விளக்கேற்றும் பொழுதும் 10ஓட 11 கோயில்ல இருக்காங்கன்னா அவங்களையும் சேர்த்து சுத்தாம நவகிரகத்தை மட்டும் சுத்துங்க. சூரியன்ல இருந்து ராகு கேது வரைக்கும் இருக்கக்கூடிய நவகிரகம் 9 கிரகத்தை மட்டும் சுத்திவாங்க போதும். அங்க இருக்கிறவங்க விளக்கேத்துறவங்கள, அங்க இருக்கிறவங்கள மத்தவங்களை எல்லாம் சேர்த்து கோவில் நீங்க சுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா அதெல்லாம் இது கிடையாது. ஒண்ணு அவங்களை எல்லாம் கோவில் மத்த எல்லாரோடையும் சேர்ந்து சுத்துறீங்களா, அது வேற விஷயம். இதெல்லாம் தான் நீங்க கோயிலுக்கு போனா பார்க்கணும். இதெல்லாம் தான் கோயிலுக்கு போனா 10ஓட 11 இருந்துடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படி பண்ணணும், எப்படி பிரதட்சணம் பண்ணணும், எப்படி விளக்கேற்றணும், எந்த திசையை பார்க்க சுவாமிக்கு விளக்கேற்றணும், நமக்கு எப்படி நமக்கு புண்ணியங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. என்ன பிரசாதங்கள் கோவில்ல நம்ம சாப்பிடணும், எந்த கோவில்ல எந்த சன்னதியில இருந்து வரக்கூடிய பிரசாதங்கள் நம்ம சாப்பிடணும், எது சாப்பிட்டா நமக்கு நல்லது, எதை சாப்பிட்டுட்டு இவன் சாப்பிட்டதும் இல்லாம வீட்டுக்கு வாங்கிட்டு போவான் பாருங்க, அது அதை விட பெரிய விஷயம். இவன் தான் இதாயிட்டான்னா இவன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுறதுன்னு, பொண்ணுக்கு ஊட்டி விடுறதுன்னு ஊட்டி விடுவான். இத்தனைக்கு இந்தா சாப்பிடு கேட்டா அந்த அம்மா ஜாதகத்தை எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலையும் போய் கேட்கும், என்னங்க நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இவரு வாரம் இந்தா நீ சாப்பிடு. நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க, வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா சில விஷயங்களை மாத்திக்கோங்க, உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. சில பேர் அவங்களுக்குலாம் இதெல்லாம் சொல்லிடணும் கோயில்ல. சில பேர்லாம் வந்து கோயில்ல பூஜை பண்ணாங்க, சில பேர்லாம் சொல்லணுங்கிறதுலாம் கிடையாது. சில பேர் சொல்ல மாட்டாங்க, சில பேர் சூதானமா சொல்லுவாங்க, பாத்துக்கோங்க அப்படின்வாங்க. சில பேர் அப்படியே ஒரு இதுவா சொல்லிப்பாங்க. நான் நேராவே சொல்லிடுறேன், என்ன போகணுமோ, என்ன சாப்பிடணும், என்ன செய்யணுமோ அதை மட்டும் பண்ணிக்கோங்க. எங்க கொடுக்கணுமோ அங்க மட்டும் இது பண்ணுங்க. இது திருநள்ளாறுல ஒரு பிரச்சனையே வந்தது, நானே கண்ணால பார்த்துருக்கேன். வாங்கி வச்சு இது பண்ணி ரீசெண்டா கூட ஏதோ ஒரு நாளிதழில் படித்தேன். ஒரு ஆஃபீஸர் வந்து ஏதோ இது பண்ணினதா படித்தேன். ஏன்னா அந்த மாதிரிலாம் அங்கே நடக்கிறது சில விஷயங்கள் எல்லாமே. அதனால நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்யறோங்கிறத ஆத்மார்த்தமா செய்யுங்க, நல்லதா செய்யுங்க. உங்களுடைய வழிபாடுகளும் நல்லா இருக்கும். இந்த தசதானம் நான் சொல்றேன் பார்த்தீங்களா, இந்த தானங்கள் கொடுக்கறதும், வஸ்திர தானம் கொடுக்கறது விசேஷம். அதே போல வஸ்திர தானம், அந்த பாதரட்சன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப விசேஷமானது. அது கொடுக்கறது ரொம்ப விசேஷமானது தானம். இந்த பாதரட்சையெல்லாம் எப்போ தானம் கொடுப்பாங்கன்னா திதி கொடுக்கும்போது கொடுப்பாங்க. கொடை தானம் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கருப்பு கொடை தானம் கொடுக்கறது விசேஷம். இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 தானம் ரொம்ப விசேஷம். கோதானம், பசு கண்ணோட கொடுக்கறது கோதானம். ஒரு குடும்பம் பழைக்கும், ஒரு கோதானம் கொடுத்தா ஒரு குடும்பம் பழைச்சு போகும். ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு பிராமணால் ஒரு சாதாரணமா இருக்காங்கன்னு சொன்னா அவங்க ஒரு பசு கண்ணு கொடுத்தா அதுல வரக்கூடிய பால், அதுல வரக்கூடியது, அவங்க ஒரு குடும்பம் பழைக்கிற மாதிரி. பூமி தானம் கொடுத்தால் சகலமும் விசேஷம். பூமி தானம் யார ஒண்ணுல ஒரு 300 சென்ட் ஒரு இடம், ஒரு பூமி தானம், ஐயா இந்த தானத்தை நீங்க வச்சுக்கோங்க, எங்க குடும்ப சார்பா உங்க குடும்பத்துக்கு நான் இதை எழுதி தரேன், இதை வச்சுக்கோங்க. ஒரு பூமி தானம் கொடுக்கறது எவ்வளவு விஷயம். இந்த காலத்துல ஒரு 2 அடிக்கு சண்டை போடுறான், இவனா பூமி தானம் கொடுக்க போறான். 2 அடி 1.5 அடிக்கு சண்டை போடுறான். இது ஏன் இடம்டான்னு கோர்ட்ல கேஸ் போட்டு 15 வருஷமா கோர்ட்டுக்கு இவனா பூமி தானம் கொடுக்க போறான். இந்த தானம்னா என்ன, பூமி தானம்னா என்ன, உனக்கு எதுக்கு கொடுக்கணும்? இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த பூமி தானம்னா என்ன, அது எப்படி கொடுக்கணும், அது எப்படி செஞ்சா நமக்கு நல்லது, அது எப்படி நம்ம தானம் கொடுக்கணும், எந்த நாள்ல கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுத்தா நமக்கு நல்லது, எப்படி கொடுத்தா நம்ம குடும்பம் விசேஷமா, ஒரு பூமியில ஒரு பூமி தானம் கொடுக்கறதெல்லாம் எவ்வளவு விசேஷமானது. அதெல்லாம் 1.5 அடிக்கு சண்டை போடுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? 1.5 அடி 2 அடி கொஞ்சம் ஒரு கேப், ஒரு குச்சி, ஒரு கல்லு
சண்டை உடனே பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டு உடனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோமோ இல்லையா, அன்னாட நடக்கிற கேஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோமோ இல்லையா. இவங்க மத்தியில் நம்ம பூமி தானத்தை பற்றி சொல்ல முடியுமா? எங்களுக்கே வந்து 1.5 அடி 2 அடிக்கு சண்டை போட்டுட்டு இருக்கின்றப்போ பூமி தானத்தை பற்றி நீங்க பேச முடியுமா? நல்லா தெரிஞ்சவங்க கொடுக்குறவங்க, பெரிய மனசு உள்ளவங்க, நல்ல வசதியா இருக்கிறவங்க, நல்ல வசதி போக்குல நல்ல இதா இருக்கிறவங்க பூமி தானம் கொடுத்தா நல்ல. இப்ப யாருக்கிட்ட நம்ம இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்க? சொல்ல முடியாது. பார்த்து சுபா.